அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இன்றைய லெசனில் 26 பெஜ்ஜுக்கு நடைபெற்ற ஃபர்ஸ்ட் டைமில் எஃப்டபிள்யூசி பேப்பருக்கான பார்ட் 1, அதாவது எம்சிக்யூ பகுதிக்கான விளக்கங்களும் விடைகளும் தான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். நான் முதலாவது கேள்வியிலிருந்து ஆரம்பித்தோம் என்றால், முதலாவது பாருங்கள், பிசுக்குமை கோணகமானது பெஸ்கால் செகண்ட் எனும் எஸ்ஐ அலகை கொண்டது. பெஸ்கால் செகண்ட் எஸ்ஐ அலகை கொண்டது. எஸ்ஐ அடிப்படை அலகுகளில் இவ்வளகானது என்று கேட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்க என்றால் பெஸ்கல் செகண்ட். ஸோ பெஸ்கல் செகண்ட் என்றால் பெஸ்கலாக தெரியும், அமுக்கத்துக்குரிய அமுக்கத்தின் அலகாக இருக்கும். அமுக்கம் ப்ரெஷர். ஸோ அமுக்கம் என்றால் விசையில் பரப்பளவு. ஸோ நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2, அதாவது விசையின்கீழ் பரப்பு. இப்போ விசை என்றால் தெரியும் F7 MA. ஸோ அப்போ எங்களுக்கு தெரியும், நாங்கள் டிரெக்டாக எழுதுறோண்டாக்க விசை சமம் F7 MA. MA இன்கீழ் பரப்பளவு ஏரியா வரும். ஸோ எம் என்றாக தெரியும் கிலோகிராம். ஆர் முடுகள் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. ஸோ MS மைனஸ் 2, அதன் கீழ் பரப்பளவு மீட்டர் வர்க்கம். நாங்கள் சுருக்கினோம் என்றால் அமுக்கத்துக்குரிய அடிப்படை அலகுகளாக கிலோகிராம், மீட்டர் மைனஸ் 1, செகண்ட் மைனஸ் 2 கொண்டு வரும். இதுதான் பெஸ்கலுக்குரிய அடிப்படை அலகு. அதாவது பெஸ்கால் எனப்படுவது ஒரு விசேட அலகாக இருக்க போகுது. அமுக்கத்தின் விசேட அலகு தான் பெஸ்கால். அடிப்படை அலகுகளில் அமுக்கமானது கிலோகிராம், மீட்டர் மைனஸ் 1, செகண்ட் மைனஸ் 2 ஆக வரப்போகுது. எங்களுக்கு பெஸ்கால் செகண்ட் தான் தேவை. ஸோ பெஸ்கால் செகண்ட் என்றால் பெஸ்கலை செகண்டால் பெருக்கும்போது வரும். ஸோ கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 1, எஸ் மைனஸ் 1 தர எஸ் என்றாக கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 1, எஸ் மைனஸ் 2வை எஸ்ஸினால் பெருக்கும்போது எங்களுக்கு கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 1, எஸ் மைனஸ் 1 கிடைக்க போகுது. ஸோ தரப்பட்ட விடைகளில் எங்களுக்கு தெரியும் ஆன்சர் வந்து 2ஆவதாக இருக்கும். 2வது கேள்வி பொறுத்தவரையில், சமுத்திர அலைகளின் அலைநீளத்தை லெம்டாவும் ஆழத்தை எச்சும் புயல் பார்முடுகளை ஜியும் கடல் நீரின் அடர்த்தியை ரோவும் குறிக்கையில் இக்கணியங்கள் சார்பான பின்வரும் கோவைகளுள் எது சமுத்திர அலைகளின் கதியை சரியாக குறிப்பிடுகின்றது? அப்போ எங்களுக்கு இந்த கதிக்குரிய சமன்பாடு எதுவென்று எங்களுக்கு தேவையில்லை. இப்போ நாங்கள் என்னென்றால், கதி என்றால் தரப்பட்ட கணியங்களுக்குள்ள எதற்கு கதியிட அலகை கொண்டிருக்கும் அல்லது பரிமாணத்தை கொண்டிருக்கும் என்று கண்டாலே போதும். அலகு அல்லது பரிமாணம், நான் பரிமாணம் மூலமாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், விளங்கப்படுத்துகிறேன். எங்களுக்கு தெரியும் கதியிட பரிமாணம். ஸோ பொதுவாக நாங்கள் பரிமாணத்திற்கு பாக்ஸ் பிராக்கெட் யூஸ் பண்ணுறோம். ஸோ கதியிட பரிமாணமானது LT மைனஸ் 1 ஆக இருக்கும். கதியானது LT மைனஸ் 1. கதியின் பரிமாணம் LT மைனஸ் 1 ஆக இருக்க போகுது. அப்போ நாங்கள் ரூட் ஆஃப் GH, இப்போ நாங்கள் தரப்பட்ட ஒவ்வொரு விடைகளையும் நாங்கள் பார்த்துட்டு போகிறோம் என்றால், இப்போ நாங்கள் தரப்பட்ட ஒவ்வொரு கணியங்களையும் பரிமாணங்களை பார்த்துட்டு போகிறோம் என்றால், முதலாவது பாருங்க, புயிர்ப்பு ஆர்முடுகள் ஜியிட தெரியும் ஆர்முடுகள் LT மைனஸ் 2. லெம்டா அலைநீளம். ஸோ இது ஒரு நீளத்துக்குரிய பரிமாணம் L. இதற்கு நாங்கள் ரூட் எடுத்தோம் என்றால் பாருங்க, L வர்க்கம் T மைனஸ் 2. L வர்க்கம் T மைனஸ் 2க்கான ரூட் எடுக்கும்போது LT மைனஸ் 1 வந்துடும். அப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக முதலாவது ஆன்சரை எங்களுக்கு ஆப்ஷனே விடையாக வந்துட்டது. அப்போ ஒருவேளை எங்களுக்கு முதலாவதுக்குரிய ஆன்சர் கிடைக்கலண்டா நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். இப்போ எங்களுக்கு பை சான்ஸ் பை லாக் எங்களுக்கு முதலாவது ஆப்ஷன் கிடைச்சி விட்டது. ஆகவே நாங்கள் பார்த்தோன்னா முதலாவது ஆன்சர் தான் வரும். அதாவது ரூட் ஆஃப்
ஜி லெம்டாவின் பரிமாணமானது கதியின் பரிமாணத்தை கொண்டிருக்கும். ஸோ ரெண்டும் கதியும் சரியான கதி இது பரிமாணத்தை தான் ரூட் ஆஃப் ஜிஎஸ் கொண்டிருக்கும். ஆகவே ரெண்டாவதுக்குரிய விடையை வந்து முதலாவது ஆன்சர். உங்களுக்கு நான் சின்ன ஹிண்ட் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் பொதுவாக புவியீர்ப்பியல் இயக்கங்களில் நீங்கள் கண்டிப்பீங்க ஓய்வில் இருந்து ஒரு பொருள் ஒன்று போடப்பட்டால் U0 ரெஸ்டிலிருந்து போடப்பட்டால் அது ஹைட்டு உயரத்தை அடையும் போது அது கொண்டுள்ள வேகம் V = √2gh என்று வரும். நாங்கள் சக்தி காப்பி √2gh என்று வரும். இப்போ கதி அல்லது வேகத்தின் பருமன் √2gh. அப்போ நீங்கள் பாருங்க வர்க்கமூலத்துக்குள் gh ரெண்டு விஷயம் வந்திருக்கு. அப்போ அதாவது ஹெச்எண்டாக்க நீளத்துக்குரிய ஒரு பரிமாணம் தான். அப்போ நாங்கள் இந்த ஐடியாவில் நாங்கள் தேடி பார்த்தாலும் கூட எங்களுக்கு முதலாவது ஆன்சருக்கு போகிறதுக்கு ஏறும். அப்போ நீங்கள் இந்த ஐடியாவுக்கு ஃபெமிலியரான ஆட்கள், ஆல்ரெடி இந்த ஐடியாவை பற்றி தெரிஞ்ச ஆட்களுக்கு இந்த கேள்விக்கு நீங்கள் கதி எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டு இருக்க தேவையில்லை, நேரடியாகவே ஆன்சரு போகிறதுக்கு ஏறும். ரைட், நாங்கள் அடுத்த கேள்வி பார்ப்போம். ரைட், இப்போ நாங்கள் மூணாவது கேள்வி பார்ப்போம். இது வந்து பாருங்க ஒரு அன்சர்டனிட்டி சம்பந்தமான ஒரு கொஸ்டின் உண்டு, ஒரு நிச்சயமற்ற தன்மை அன்சர்டனிட்டி சம்பந்தமான ஒரு கேள்வி உண்டு. அதாவது எரர் சம்பந்தமானது, வலு சம்பந்தமான ஒரு கொஸ்டின். ஸோ நாங்கள் முதலாவது இதை பற்றின ஒரு சின்ன ஒரு டீட்டெயிலாக சின்ன ஒரு டிஸ்கஷனோட பார்த்துட்டு இருப்போம், சின்ன ரிவிஷனோட பண்ணிட்டு பார்த்துட்டு இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணோம். பொதுவாக வலுக்களை வந்து ரெண்டாக பிரிக்கிறதுக்கு இயலும். ரெண்டம் எரர்ஸ், சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் என்று முறைமை வலுக்கள் மற்றும் எலுமாற்று வலுக்கள். எலுமாற்று வலுக்கள் என்றும் முறைமை வலுக்கள் என்றும் எனக்கு ரெண்டாக பிரிக்கிறதுக்கு இயலும். இப்போ ரெண்டம் எரரை பொறுத்த வரையில, எலுமாற்று வலுக்களை பொறுத்த வரையில பாருங்க இந்த வேர்டு எலுமாறு ரெண்டம். அப்ப எலுமாறு ரெண்டம் என்றால் அது வந்து ரெண்டம் என்ன பாருங்க. எலுமாறு என்றால் பொதுவாக எங்களுக்கு தெரியும், இது நாங்கள் ஒரு கொயினோட ட்ரெஸ் பண்ணி ஹெட்டா டெய்லா பூவா தலையான்னு பாக்கிய மாதிரி. அப்போ அங்கே ஒரு எலுமாற்று நிகழ்வு உண்டுனா, ஒரு தாயக்கட்டை ஒன்று பயன்படுத்தினாக்க, ஒரு தாயக்கட்டை ஒன்று நாங்கள் பயன்படுத்தி அதில் வந்து அதாவது ஒரு டைஸ் ஒன்று நாங்கள் யூஸ் பண்ணினாக்க அதில் வந்து நாங்கள் 1 2 அந்த எந்த நம்பர் கிடைச்சின்னு சொல்லி பார்க்கிதானே. சரியா, டைஸ் ஒன்று தாயக்கட்டை ஒன்று நாங்கள் யூஸ் பண்ணி அது எந்த நம்பர் கிடைச்சின்னு சொல்லி நாங்கள் எடுக்கிற. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எலுமாற்று நிகழ்வுகள், ரெண்டம் ஈவெண்ட்ஸ். அப்போ இதில் எங்களுக்கு எது வரும்னு சொல்லி எங்களுக்கு சரியாக செல்ல இல்லை, இதுதான் வரும்னு எங்களுக்கு செல்ல தெரியா. நாங்கள் ஒரு கெஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து சரியா ஒரு கெஸ்ஸிங் மூலம்தான் நாங்கள் ஒரு அவுட்கம்மை வந்து முடிவை வந்து தீர்மானிக்க போகிறேன். அப்போ அதை போல வந்து இங்கே இதே மாதிரி ஒரு விஷயம் தான் நாங்கள் இப்போ இங்கேயும், அதாவது வலுக்கள்லையும் வந்து நாங்கள் எலுமாற்று வலுக்கள்ண்டாக்க இப்படி ஒரு சான்ஸில் கிடைக்கக்கூடிய மாதிரி, இல்லாட்டி ஒரு கெஸ் பண்ணி ஆன்சர் எடுக்கிற மாதிரி ஒரு விஷயம்தான், ஒரு விஷயத்தால் வரக்கூடிய வலுக்கள் தான் எலுமாற்று வலுக்களாக இருக்க போகிறது. இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்குவோம். ரைட், பார்ப்போம். நாங்கள் இப்போ நாங்கள் ஒரு ரீடிங் ஒன்று எடுக்கிற நேரத்தில் வந்து ரைட், ரீடிங் ஒன்று எடுக்கிற நேரம் நாங்கள் வைக்க மேசை வந்து சரியா, இந்த டேபிள் மேடை அல்லது மேசை வந்து ரைட் கொஞ்சம் வைப்ரேட் ஆகுது. ரைட், மேசை வந்து அதிருது, வைப்ரேட் ஆகுது. மேசை அதிரும் போது டேபிள் வந்து வைப்ரேட்டிங் ஆகிடுச்சுன்னா வைப்ரேட் ஆகிற நேரத்தில் வந்து எங்களால் ஒரு ரீடிங் ஒன்றை எடுக்க இயலாது, சரியான ரீடிங் ஒன்றை எங்களுக்கு எடுக்கிறதுக்கு இயலாது. விலகினா ஏனென்றாக்கா நாங்கள் ரீடிங்குரிய அந்த காட்டி அந்த பகுதியும் வந்து உதாரணத்துக்கு எடுப்போமே. இப்போ நாங்கள் ஒரு ஒரு வாசிப்பு எடுக்கிறேன்டாக்க நான் சும்மா சொல்வோம். இப்போ நான் ஒரு உதாரணம் காட்டிக்கும் பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் வந்து. இப்போ நீங்கள் இதில் வந்து நாங்கள் ஒரு ரீடிங் எடுக்கிற நேரத்தில் இப்போ நாங்கள் வந்து இப்போ நீங்கள் பாருங்கள், இதில் வந்து வாசிப்பு வந்து கிட்டத்தட்ட ரீடிங் வந்து 10 கிட்ட தான் இருக்குது. ரைட், ஸோ இங்கே ரீடிங் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பகுதியை தான் காட்டுது. இந்த ஷெடோவை பாருங்க. இப்போ இதில் ஷெடோவை நீங்கள் பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். ஷெடோ வந்து பாருங்க ஒரு 10 தான் காட்டுது. அப்போ வாசிப்பு வந்து 10 இருக்கும்.
ஆனா இந்த படம் எடுக்கப்பட்டுள்ள ஏங்கலை பார்த்தீங்கன்றால் நான் சொல்றது மேலுக்குள்ள வாசிப்பா இந்த பகுதி. ஸோ மேலுள்ள பகுதி வந்து பாருங்க, இங்க வந்து 10 காட்டுது. ஆனால் இப்ப ஏன் இந்த வியூல பார்க்குற நேரம் அது உண்மையில 10 மாதிரி இல்ல, 11 இல்லாட்டி 12 சம்திங் 10 விட வித்தியாசமான வாசிப்பு ஒன்று காட்டுதானே. அப்ப மேசை வந்து டேபிள் வந்து வைப்ரேட் ஆகிய நேரத்துல வந்து அது வந்து ஒரே ஃபிளாட்ல ஒரே பிளேன்ல இல்லாம ஒரே தளத்துல இல்லாம அது வைப்ரேட் ஆகிடும். அப்ப அந்த வைப்ரேட் ஆகுறதால எங்கட கண் வந்து ஒரே தானத்துல ஒரே லெவல்ல இருந்தாலும் ஒரே ஒரே பொசிஷன்ல இருந்தாலும் இந்த வைப்ரேஷன் நடக்கிறதால இந்த மாதிரி ஒரு ரீடிங்கள் எங்களுக்கு எடுக்கிறது சான்சஸ் இருக்கு. அப்ப இதாலையும் ஒரு வாசிப்பு ஒன்று எங்களுக்கு அதாவது வலு ஒன்று வருவீங்க. அது உண்மையிலேயே இந்த வலு வந்து எங்களுக்கு தெரியும் பெரலக்ஸ் எரர் படிச்சுப்பீங்க நீங்க. பறவையின்மை வலு உண்டு. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து பறவையின்மை வலுக்குள்ள தான் இதுவும் வரும் கிட்டத்தட்ட. ரைட், சரி. அப்ப இது வந்து மேசை அதிர்வதால வரக்கூடிய ஒரு இந்த வைப்ரேட்டிங் டேபிளால வரக்கூடிய ஒரு இஷ்யூ தான் இது. ரைட், சரி. இதே போல நாங்க இன்னும் ஒரு உதாரணம் பார்க்கிறேன்டால் எங்களுக்கு சொல்லலாம் வாசிப்பில் காணப்படக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் ஃப்ளக்சுவேஷன்ஸ். வாசிப்பில் காணப்படக்கூடிய இப்ப நான் ரீடிங் ஒன்று எடுக்கிற நேரத்துல வந்து ஒரு ஏற்ற இறக்கம் ஒன்று வரையிடும். அதாவது ஒரு ஃப்ளக்சுவேஷன், அதாவது பாருங்க என்ன நடக்கிறேன்டால் திடீரென்று வாசிப்பு வந்து இப்போ நாங்கள் இதில் இதே உதாரணம் எடுப்போமே, 10ல் வந்து இப்போ வாசிப்பு வந்து 10ஆக காட்டிக்கொண்டிருக்கிறது இல்லை. சரி, அப்போ சில வேளை வந்து உங்களுக்கு விளங்கும் சில வாசிப்புகள் எடுக்கும்போது அது இந்த காட்டி ஊசி சரி இந்த இண்டிகேட்டர் வந்து ஒரே இடத்துல நிற்காம ஆடி நிற்கும், வைப்ரேட் ஆகிட்டே நிற்கும். கொஞ்ச நேரத்தில் இப்படி நிற்பாரு, கொஞ்ச நேரம் இங்கே போவார் அங்கே போவார், அப்படி ஒரு இடத்துல நிற்காம வைப்ரேட் ஆகி நிற்கும். சரி, அப்படி வைப்ரேட் ஆகிற நேரத்தில் எங்களால் வந்து வாசிப்பு கொண்ட ரீடிங் கொண்ட சரியான வாசிப்பு எடுக்கிறதுக்கு இயலா, கெஸ் பண்ணித்தான் நாங்கள் எடுக்கணும். அப்போ இந்த சந்தர்ப்பத்திலையும் வழுக்கள் வரத்துக்கு இயலும், எரர்ஸ் வரத்துக்கு இயலும். ரைட், இப்போ 3வது விஷயம் தான் பாருங்க, ரீடிங் எடுக்கிய ஆள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் குறைவாக இருந்திருந்தால் அவர் இப்போதான் லெப்புக்குள்ளே வராருன்னு வைப்போமே. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆள், ஸோ அவர் வந்து எடுக்கிற வாசிப்புகளையும் வந்து வலுக்கள் வரதுக்கு இயலும். பொதுவாக இந்த 3 மெத்தட்லையும் 3 முறைகளையும் தான் எழுமாற்று வலுக்கள் வரதுக்கு இயலும். அப்ப இப்படியான நிகழ்வுகள் நடக்கிற நேரத்தில் இப்படி எழுமாற்று வலுக்கள் வார நேரம் எங்களுக்கு வந்து இந்த வலுக்களை இல்லாமல் ஆக்கிறதுக்கு இயலா. ரைட், இந்த எரர்ஸை வந்து எங்களுக்கு ரிமூவ் பண்ணதுக்கு இயலா. ஆனால் எங்களுக்கு இந்த வலுக்களை வந்து குறைக்கிறதுக்கு இயலும். இயலுமான அளவு வந்து ரெடியூஸ் பண்ணதுக்கு இயலும், குறைக்க இயலும். குறைக்க இயலும்னு சொன்னால் அதுக்கு ஒரு மெத்தட் தான் நாங்கள் எவரேஜ் எடுக்கிற மெத்தட். ரைட், எவரேஜிங் சராசரி காணும் முறை. சராசரி ஒன்று எவரேஜ் ஒன்று நாங்கள் எடுத்தென்றால் எங்களுக்கு வந்து ஒரு வாசிப்பை விட 2-3 வாசிப்பு எடுத்து ரீடிங் எடுத்து அதோட சராசரியை நாங்கள் ஃபைண்ட் பண்ணினாக்க எங்களுக்கு ஒரு சரியா சில வேளை முதலாவது சந்தர்ப்பத்தில் ஒரு ராங்கான ஆன்சர் வாசிப்பு ரீடிங் எடுத்தென்றால் 2வது டைம்ல சரியான ரீடிங் எங்களுக்கு வரதுக்கு இருந்தானே, சரியான உண்மையான ரீடிங் வரதுக்கு இருந்தானே. அப்படி நாங்கள் ஆகவே ஒரு 2-3 ரீடிங் எடுத்து சராசரி எடுக்கிறதால எங்களுக்கு கரெக்டான ஆன்சருக்கு கிட்ட போகிறதுக்கு ஏறும். ரைட், அடுத்தது நான் பார்ப்போம் சிஸ்டமேட்டிக் எரர். சிஸ்டமேட்டிக் எரர் அதாவது முறைமை வலுக்கள். ரைட், சிஸ்டமேட்டிக் எரரை பொறுத்த வரையில பாருங்க, சிஸ்டத்தில் முறைமை அதாவது நாங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்றோம் அதுல உள்ள வலுக்கள் தான் சிஸ்டமேட்டிக் எரர், முறைமை வலு. முறைமை வலுன்னு சொன்னாக்க நாங்கள் யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல கருவிகள்ல வரக்கூடிய எரராக தான் இருக்க போறது பெரும்பாலும். அப்போ உங்களுக்கு தெரியும் இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஏதாவது இஷ்யூ இருந்திருந்தால் இப்போ நாங்கள் சொல்லுவோமே பூச்சிய வலு 0 எரர் எங்களுக்கு தெரியும் தானே, 0 எரர் பூச்சிய வலு. ஸோ பூச்சிய வலு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ல வரக்கூடிய ஒரு வலு தான். ஆகவே நாங்கள் அதே போல சில உதாரணங்கள் இருக்கு. இதே போல வந்து எங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கறதுக்கு இயலும். முக்கியமாக நாங்கள் என்வைரன்மெண்டல் ஃபேக்டரும் இதில் வரும். என்வைரன்மெண்டல் ஃபேக்டர்னாக்க சூழல் காரணிகள் சொல்லதுக்கு எங்களுக்கு சூழல் காரணிகள். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் எடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் பார்ப்போம் ரைட் என்வைரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ்.
இப்போ உதாரணத்துக்கு இப்போ எங்களுக்கு வந்து ஒரு ரூம்ட டெம்பரேச்சர் அளக்கணும். சரியா? ஒரு அறை ஒன்றில் டெம்பரேச்சர் வெப்பநிலை அளக்கணும். தீட்டா அளக்கணும். அதாவது உதாரணத்துக்கு இதுக்கு எங்களோட கிளாஸ் ரூம்ட எவரேஜான வளமையான சராசரி டெம்பரேச்சர் எவ்வளோ என்று நாங்கள் அளக்கணும். ரைட்? இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னாக்க ஒவ்வொரு நாளும் வந்து நாங்கள் டெம்பரேச்சரை வந்து அளக்க போகிறோம். டே 1, டே 2, டே 3 ஒரு லிஸ்ட் எடுப்போமே. இப்போ நான் டே 1 பார்த்த நேரம் 27°C. சரி, டே 1 வந்து 27°C வந்துச்சு. ரெண்டாவது டே 2 பார்த்தனாக்க 28 பாகை. டே 3 வந்து 27 மறுபடியும். டே 4 வந்து 30 பாகை. அப்படி நாங்கள் ரீடிங் எடுக்கிற நேரம் 31 பாகை, 26 பாகை. இப்படி ரீடிங் வார நேரம் திடீரென்று ஒரு நாள் வந்து ரீடிங் ஏறுது. ஒரு சொல்லுவோமே, திடீரென்று ஒரு ரீடிங் வந்து 19 பாகையா போகுது. ரைட்? 19 பாகை. அப்ப அதுபோல் இன்னும் ஒரு நாள் பார்த்திருந்தால் வந்து மறுபடியும் 27, 30 அப்படி ஆகுது. அப்ப நீங்க பாருங்க, இந்த செட்டிலேயே வந்து இந்த 19 பாகை 19 டிகிரியை பாருங்க. இந்த 19 டிகிரியில வந்து ஒரு சின்ன இஷ்யூ ஒன்று இருக்குது. என்னென்றால் இது திடீரென்று மற்ற ரீடிங்கோட கன்சிடர் பண்ண நேரத்துல இந்த ரீடிங் 19 பாகை செல்சியஸ் வந்து ஒட்டாக காணப்படுறா, அது மட்டும் வித்தியாசமாக காணப்படுது. அப்படி அர்த்தம் அந்த நாள் திடீரென்று ஏதோ ஒரு மாற்றம் ஒன்று வந்து இருக்கிறோம். அதாவது திடீரென்று அந்த நாளை வந்து ஏதோ ஒரு அடைமழை ஒன்று பெய்ஞ்சிருக்கோமே, திடீர்னு ஒரு பெரிய ஒரு மழை ஒன்று பெய்யுது. சரியா? ரெயின் ஒன்று பெரிய அளவு ரெயின் பெய்யுது, மழை ஒன்று பெய்யுது. அல்லது திடீரென்று ஒரு கோல்ட் ஆகிடுது. சரியா? குளிர ஒன்று வருது. அப்ப இது வந்து வளமையான நாட்களை விட வித்தியாசமான ஒரு நாள் தானே. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நாள் ஒன்று வர நேரத்துல அப்ப நாங்க எடுக்கக்கூடிய வாசிப்புலையும் வந்து இஷ்யூஸ் வலுக்கள் வரையிடும். அப்ப இதுக்கு நான் சொல்றது இதுவும் ஒரு இதால வரும். அப்ப நாங்க இந்த 19.6 நாங்க இதுல போட்டு எவரேஜுக்குள்ள போட்டுன்னு பாருங்க. இது 19 பாகை செல்சியஸையும் வந்து நாங்க எவரேஜ் காணதுக்கான வெப்பநிலைகள் இந்த செட்டில் போட்டோம் என்றால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெறுமதியை விட குறைவான பெறுமதி தான் கிடைக்கும். சரி, அப்ப எங்களுக்கு வளமையான எவரேஜ் வளமையான அறை வெப்பநிலையை விட 19 வந்து படியால குறைவா தான் கிடைக்க போறேன். அப்ப இதனால வந்து எங்கட இதாலும் பிழை வரையும் விளங்கினா. இப்ப நாங்க இப்படிப்பட்ட ஒட்டான சரியா வித்தியாசமான வாசிப்புகளை வந்து நாங்க நீக்கிடணும், ரிமூவ் பண்ணிடணும். இதை போலதான் திடீரென்று நான் சொல்லுவோம், ஒரு திடீரென்று ஒரு பெரிய சூறாவளி வருது, இல்லாட்டி சுனாமி வருது, ஏதோ சம்திங் ஒரு இயற்கை நிகழ்வுகள் அல்லது சூழலில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டால், அதே போல காந்த புலங்களால திடீரென்று காந்த புலத்தில் மாற்றங்கள் வரத்துக்கு இயலும். அப்படி ஏதோ ஒரு மாற்றத்தினால வலுக்கள் வர இயலும். அப்ப இப்படிப்பட்ட வலுக்களும் வந்து ரைட் என்ன சொல்லலாம், இதுவும் ரெண்டு சிஸ்டமேட்டிக் எரர்ஸ்ல வந்து சேரும். ரைட்? அதாவது முறைமை வலுல வந்து சேரும். ரைட்? அப்ப நீங்க பாருங்க, இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி எங்களுக்கு வலுக்கள் வந்து 2 முறைமை வலு பிரிக்கிறதுக்கு இயலும். ரைட்? இப்ப முறைமை வலுக்களால வந்து வரக்கூடிய வலுவை எங்களுக்கு குறைக்கணும் என்றால் எவரேஜ் எடுப்பது ராங். எவரேஜ் எடுக்க இயலா. ரைட்டா? எவரேஜ் எடுத்தால் ஏற்கனவே பிழையான வலு தான் வரப்போறது. அப்ப நாங்க என்ன செய்யணும், அந்த வலுவை வந்து நாங்க ரிமூவ் பண்ணணும். ரைட்? அந்த வலுவை வந்து வரக்கூடிய வலுவை வந்து நாங்க ரிமூவ் பண்ணணும், நீக்கணும். சரியா? நீக்கணும், ரிமூவ் பண்ணணும். அப்படி ரிமூவ் பண்ண இயலாவிட்டால் நாங்க வேறொரு மெத்தட், இப்ப நாங்க 0 எரர் பாருங்க. 0 எரர்னா என்ன? இப்ப நாங்க பயன்படுத்தக்கூடிய கருவி வந்து சும்மா சொல்லுமே அது வந்து பிழையாக 0.3 மில்லிமீட்டர் வாசிப்பு உடையதுன்னு இருக்கும். பிளஸ் 3. அப்ப நாங்க என்ன செய்யணும், இறுதி வாய்ப்பிலிருந்து இந்த 0 எரரை கழிக்கிற. சரியா? அப்ப நாங்க என்ன செய்யறோம், அப்ப நாங்க ஒரு கழிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர், ஒரு காரணியை கண்டுபிடிச்சு நாங்க வாசிப்புல இருந்து கழிக்கணும், இல்லாட்டி கூட்டணும். சரியா? அப்ப நான் சொன்ன மாதிரி நீக்கலாம், நீக்காட்டி அதுக்கான ஒரு மாற்று வழி ஒன்று நாங்க ஒரு ஃபேக்டர் ஒன்றை கண்டுபிடிக்கணும். ரைட்? இதே போல இன்னொரு உதாரணம் தான். இப்ப இதே போல இன்னொரு உதாரணம் பார்ப்போம். ஒரு ஸ்டாப் வாட்ச், அதாவது ஒரு கடிகாரம் வந்து வச்சோண்டு, ரைட்? ஸ்டாப் வாட்ச் நிறுத்தல் கடிகாரம் உண்டு, 5 செகண்ட் டிலேயாக ஓடுது. 5 செகண்ட் டிலே, தாமதமாக ஓடுன்னு எடுப்போமே. இப்ப டிலேயாக ஓடுறென்றால் நாங்க எடுக்கிற வாசிப்பு வந்து என்ன செய்யணும், ஒரு வாசிப்புல இருந்தும் 5 செகண்டை நாங்க கூட்டணும்.
எட் பண்ணணும். ரைட்? அப்போ 5 சர்க்கிள் நாங்கள் எட் பண்ணி இறுதி வாசிப்பு ஃபைனல் ரீடிங்கை கொடுக்கறதுக்கு இயலும். அப்போ இதை மாதிரி நாங்கள் ஒரு ஃபேக்டர் உண்டு, ஒரு காரணி உண்டு, ஒரு அளவை கண்டுபிடிச்சிட்டோம் என்றால் அது எங்களுக்கு வாசிப்பிலிருந்து கூட்டியோ கழிச்சியோ ஃபைனல் ஆன்சர் போயிடும். அப்படி இல்லாட்டி நாங்கள் என்ன செய்யணும், இன்ஸ்ட்ருமெண்ட்டை மாற்றிடணும், புதிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நாங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரி வேலைகள் தான் இது. சரியோ? அப்போ நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, ரெண்டம் எரர்ஸை மட்டும்தான் எவரேஜ் போட்டு, சரியா, எவரேஜ் போட்டு எடுத்து குறைக்க இயலும். சிஸ்டமேட்டிக்கை எவரேஜ் எடுத்து ரிமூவ் பண்ண இயலா, சரியா, குறிக்கிறதுக்கு இயலா. இதுதான் முக்கியமான ஒரு ஐடியா. ரைட்? ஸோ இது சம்பந்தமான மேலதிகமான டீட்டெயில்ஸ் இன்ஷால்ல நான் வேறு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் தேவையான பாருங்கள். எரர் சம்மந்தமான விஷயங்கள், எரர் கல்குலேஷன்ஸ் அதில் வரதானே, அதை நான் இன்ஷால்ல நான் பார்த்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ரைட்? ஓகே. இப்போ நாங்கள் இந்த கேட்ட கேள்விக்கு ஆன்சர் போவோமே, என்ன ஆன்சர்னு சொல்லி பார்ப்போமே. அப்போ இதை இப்போ ஐடியா உங்களுக்கு தெளிவாக இருக்கும்போது நான் நம்புகிறேன். ரைட்? பாருங்கோ, அளவீடு ஒன்றின் நிச்சயமற்ற தன்மை தொடர்பான விரும்புகிற கூற்றுக்களை கருதுக. அதில் ஏ கேட்டுக்கு அளவீடுகளை திரும்ப திரும்ப மேற்கொண்டு சராசரி துணுவதன் மூலம் முறைமை வலு எலுமாற்று வலு ரெண்டையும் குறைக்கலாம். இப்போ நாங்கள் ரிப்பீட்டட்லி வாசிப்பு எடுத்து எவரேஜ் சராசரி எடுப்பதால முறைமை வலு ரெண்டையுமே குறைக்க இயலுமாண்டால் ரெண்டையுமே இயலா. எங்களுக்கு தெரியும், எவரேஜ் போட்டு ரெண்டம் எலுமாற்று வலு மட்டும்தான் குறைக்கிறதுக்கு இயலும், சிஸ்டமேட்டிக்காக இயலாது. ஆகவே ஏ ராங். ரைட்? அடுத்தது பாருங்க, பி. உபகரணத்தின் பூச்சிய வலுவானது முறைமை வலுவாகும். அப்போ 0 எரர் சிஸ்டமேட்டிக் எரர் கேட்டுச்சு. ஸோ அது உண்மைதான், எங்களுக்கு தெரியும். சி பார்ட் பாருங்க, பரிசோதனையாளரால் பரிசோதனை கை கொள்ளப்படும் நலிவான பரிசோதனை திறன்கள், புவர் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கில்ஸ் அப்படின்னாக்கா அவற்றை அனுபவ குறைவு, அப்போ அது மட்டுமே எலுமாற்று வலுவுக்கான காரணமாக அமையும். அப்போ நாங்கள் இது மட்டுமல்ல, இன்எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமல்ல, நாங்கள் இது எல்லாமே இன்னும் 2 ரீசன்ஸ் பார்த்தேன். சரியா? அப்போ அதாவது ஃப்ளக்சுவேஷன், வாசிப்பில் ஃப்ளக்சுவேஷன், அது மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு இயலும். அதே போல் என்ன நான் சொன்ன மாதிரி, அதாவது ஏற்ற இறக்கம், வாசிப்பில் ஏற்ற இறக்கம் வரத்துக்கு இயலும் ரீடிங்கில். அதே போல் என்னோட சொன்னேன், மேசை வைப்ரேட் ஆகிறது. சரியா? மேசை அதிர்வலாலையும் நடக்கிறதுக்கு இயலும். ஆகவே இது ஒன்லின்னு தானே கேட்டது, மட்டுமே தானே, அதனால இது ராங். ஆகவே பி மட்டும்தான் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர். 4ஆம் கேள்வியை பாருங்க. இந்த கேள்வியை பொறுத்தவரையில் ஒரு கோலமானியில் 2 வாசிப்புகள் தரப்பட்டு அந்த வாசிப்புகளோட வித்தியாசங்கள் தான் கேட்டீங்க. பாருங்க, காட்டப்பட்ட உருவானது கோலமானியை பயன்படுத்தி இரு அளவீடுகள் மேற்கொள்ளப்படும் சந்தர்ப்பங்களை காட்டுகிறது. இவ்விரு அளவீடுகளினதும் வித்தியாசமாக அமைவது. பொதுவாக பாருங்க, இப்போ பொதுவாக நாங்கள் கோலமானியை பொறுத்தவரையில் எனக்கு 2 விதமாக வித்தியாசங்கள் பெறத்துக்கு இயலும். நான் உங்களுக்கு ஜென்ரலான ஒரு ஈஸி மெத்தடோட காட்டுறேன். இப்போ பொதுவாக நாங்கள் கோலமானியை கருதும் போது பாருங்க, அதில் 2 அளவீடுகள் காணப்படும் போது, அதாவது நிலைக்குத்தாக மேல் நோக்கியும் ஒரு கீழ் நோக்கியும் 2 அளவீடுகள் காணப்பட போகுது. ஜீரோவுக்கு மேலுள்ள பகுதியானது குவிவு பகுதியாக கொன்வெக்ஸ் குவிவுக்கும், கீழுள்ள பகுதியானது குழிவு மேற்பரப்புகளுக்கும் பயன்படுத்தப்படும். பொதுவாக நாங்கள் 0க்கு மேலுள்ளதை நேர் என்றும் பிளஸ் என்றும், கீழுள்ளது மறை மைனஸ் என்றும் நாங்கள் எடுத்தோம் என்றால் வாசிப்புகள் இலகுவாக வித்தியாசங்கள் இலகுவாக கணிக்கிறதுக்கு இயலுமாக இருக்கும். பொதுவாகவே வேனியர் கோலமானியை பொறுத்தவரையில் 2 வாசிப்புகளை பெற்று அவற்றின் வித்தியாசம் மூலம்தான் நாங்கள் நடுக்கால் நகர்த்தப்பட்ட உயரத்தை கண்டுபிடிக்க போகிறோம். அதன் மூலமாக நடுக்கால் கண்டுபிடிக்கப்பட்ட உயரத்தை கண்டுபிடிச்சு அதிலிருந்து நாங்கள் ஆழத்தையோ அல்லது உயர்த்தப்பட்ட உயரங்களையோ நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு இயலும். இதில் நீங்கள் முதலாவது பகுதியை பார்த்தென்றால் பாருங்க, ஸோ முதலாவது வாசிப்பு பார்க்குற நேரத்தில் இங்கே படம் கொஞ்சம் தெளிவு போதாது தான், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு இயலும். பாருங்க, இதில் மொத்தமாக 0க்கு பிறகு
1 2 பிரிக்கப்பட்டிருக்குது. 1 2 3 4 5 5 பகுதி. அந்த ஒவ்வொரு பகுதிகளும் இன்னும் சமபிரிவுகளாக இன்னும் பிரிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒவ்வொரு சிறு பகுதிகளும் 0.5 மில்லிமீட்டருடைய பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. அப்போ இதில் நீங்கள் முதலாவது பார்த்தண்டாக்க நிலைக்குத்து அளவீடு வாசிப்பு நாங்கள் எடுக்கிற நேரத்தில் நிலைக்குத்து அளவீடு வந்து பாருங்க 0.5 கிட்ட இருக்குது. ஆகவே எங்களுக்கு நிலைக்குத்து அளவீடு வாசிப்பாக 0.5 மில்லிமீட்டர் எடுக்கிறதுக்கு இயலும். அதே போல இங்க பொருந்தும் பிரிவை பொறுத்தவரையில 35 36 37 இங்க 37வது வட்டப்பிரிவு பொருந்தது. அதே நேரம் இந்த பகுதியில் வந்து பாருங்க 0.5 மில்லிமீட்டர் நிலைக்குத்து அளவீடை வாசிப்பாக காணப்பட போகுது. இந்த இரண்டையும் கருத்திற்கொண்டு ஆரம்ப வாசிப்பு நாங்கள் எடுக்கிறோம். ஆரம்ப வாசிப்பு ரீடிங் 1 செல்லும். ரீடிங் 1 R1 எழுதுவோம். R1 சமன் பிரதான அளவீடு வாசிப்பு, அதாவது நிலைக்குத்து அளவீடு வாசிப்பு 0.5 மில்லிமீட்டரோட நான் கூட்டணும். வட்ட அளவீடு வாசிப்பை கூட்டணும். வட்ட அளவீடு 37வது பிரிவு பொருந்துகின்றபடியால 37 தர இழிவெண்ணிக்கை லீஸ்ட் கவுண்ட் 0.01 மில்லிமீட்டரை நாங்கள் சேர்க்கணும். இங்க 0.1 இங்க 0.37 0.5 0.37 கூட்டும்போது 0.87 மில்லிமீட்டர் என்று தான் ஆரம்ப வாசிப்பு வரும். இப்ப நாங்கள் அடுத்தது இரண்டாவது சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்ப்போம். நீங்க இரண்டாவது சந்தர்ப்பத்தை பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு விளங்கும் 0க்கு கீழே தான் வட்டத்தட்டு காணப்பட போகுது. இப்போ 0வுக்கு கீழே, அப்போ நாங்கள் 0வுக்கு கீழே என்றால் நான் ஏற்கனவே கூறியது போல நாங்கள் இதைத்தான் பார்க்கணும். ஸோ இந்த பகுதி பாருங்க, இதுக்கு கீழுள்ள பகுதி அது 0.5ஆகத்தான் காணப்பட போகுது. ஆனால் கீழ்ப்பகுதி வந்து நாங்கள் மறைந்து தான் எடுக்க போகிறோம். ஆகவே -0.5 மில்லிமீட்டர் தான் R2 இரண்டாவது வாசிப்பு. அதே போல நாங்கள் நிலைக்குத்து அளவீடு வாசிப்பு வட்ட அளவீடு வாசிப்பு நாங்கள் பார்க்குற நேரத்தில் 42வது பிரிவு வந்து பாருங்க, 42வது பிரிவு வட்ட பிரிவு பொருந்தி காணப்பட போகுது. வட்ட அளவீடு பொருந்தி காணப்பட போகுது. ஆகவே 42 தான் எங்களுக்கு வட்ட அளவீடு பிரிவு வாசிப்பாக வரப்போகுது. ரெண்டையும் கன்சிடர் பண்ணினாக கருத்தில் கொண்டு எங்களுக்கு ரீடிங் R2 எடுக்கிறதுக்கு இயலும். அப்போ ரீடிங் 2 சமன் R2 சமன் -0.5 மில்லிமீட்டர் பிளஸ் 42 into 0.01 மில்லிமீட்டர். அப்போ எங்களுக்கு தெரியும் -0.5 -0.5 நான் ஈஸிக்கு 15 போடுறேன் 50 பிளஸ் இங்க 0.42. ஸோ கழிக்கும் போது பாருங்க -0.08 மில்லிமீட்டர் என்று வருது. இதுதான் R2. எங்களுக்கு கேட்ட என்னென்றால் கேள்வி வந்து வித்தியாசத்தை காண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து டிஃபரன்ஸ் வாசிப்புகளுக்கு இடையிலான வித்தியாசம் காணணும். ஸோ வித்தியாசம் என்றால் R1 - R2, அதாவது R2 - R1 ரெண்டும் ஓகே. வித்தியாசத்தின் பருமனபடியால் நான் பிளஸ்ல இருந்து கழிச்சு போடுகிறேன். ரெண்டும் ஓகே தான். ஸோ R1 - R2. R1 - R2 பார்க்கிறேன்டால் R1 0.87 மைனஸ் இங்க வந்து -0.08 மைனஸ் ஆஃப் மைனஸ், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகும். உங்களுக்கு தெரியும் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகும். ஸோ 87 பிளஸ் 0.08 ஆகவே 87ஓட 8 கூட்டும் போது 95 வரும்.
0.95 millimeter. ஸோ நாங்கள் இப்போ கொஸ்டனுக்கு ஆன்சர் எதுன்னு போகிறோண்டால் பார்த்தால் தெரியும், 4வது ஆன்சர் 4th ஆன்சர், 4வது விடைன்னு வரும். ஸோ நாங்கள் விடை அளிக்கிற நேரத்தில் 4th ஆன்சர் கொடுத்தா சரி. பார்த்தால் இப்போ நாங்கள் 5வது கேள்வி பார்ப்போம். இங்கே பாருங்க, ஒரு 15 காவிகள் தரப்பட்டு அவற்றின் விலையில் தான் கேள்வி. இப்போ நாங்கள் இந்த கேள்வியை பொறுத்த வரையில் உண்மையில் ஒரு 15 காவிகள் இருந்திருந்தாலும் விலையில் காணுற நேரத்தில் எங்களுக்கு ஈஸியாக காணலாம். நாங்கள் முதல்ல யோசிச்சு பார்ப்போமே, ஏதாவது ஒரு புள்ளியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணோம், ஆரம்பித்தோம் சும்மா ஒரு ஐடியாவுக்கு. சரி, 7லேருந்து போவோமே. 7லேருந்து நாங்கள் தொடங்கினால் 7லேருந்து இ, 7லேருந்து இக்கு ஒரு காவி வந்து, இலிருந்து ஹெச் வந்து, ஹெச்சிலிருந்து இப்போ எங்களுக்கு எந்த திசையிலையும் போயிடும். சரி, ஸோ ஹெச்சிலிருந்து அப்போ நான் ஏஇயை கட் பண்ணுறேன், இஹெச்ஐயும் கட் பண்ணியன், ஹெச்சிலிருந்து ஐயை எடுப்போமே, ஹெச்ஐ ஐக்கு வந்த படியால் இங்கே போகுது பாருங்க. ஹெச்ஐலிருந்து ஐஜே காவி அது நீக்கப்படுது, ஜேலிருந்து டி, ஜேடி காவி எல்லாமே எரோமார்க் வழி எங்களுக்கு போகிறது கேளும். அந்த ஒரு டிக்கு பிறகு வந்து நான் இது எடுக்கிறேன் டிபி, அப்படியே போனாக்கா மறுபடியும் ஏலே வந்து முடியுது. அப்போ ஏல ஆரம்பித்து ஏயில் முடியுதென்றால் இந்த மொத்தமாக நான் பயன்படுத்தின பாருங்க 1 2 3 4 5 6 7 இந்த 7 காவிகளையும் விலையுள் வந்து 0. இந்த 7 காவிகளாலையும் விலையுள் வராது, 0 தான் வரும். இங்க ஒரு சக்கரம் ஒன்று உங்களுக்கு அவதானிக்கிறது கேளும். அப்ப இங்க சக்கரமாக ஒரு சைக்கிள் ஒன்று இருந்தென்றால் அங்க விலையுள் வந்து 0வாக இருக்கும். பாருங்க, இந்த ஏஇ இஹெச், அது அடுத்தது ஹெச்ஐ ஐஜே ஜேடி டிபி பிஏ. அப்ப ஏயில் தொடங்கி ஏயில் முடியுது. ஆகவே இந்த 7 காவிகளும் சேர்ந்து பூச்சிய விளைவில் தான் உருவாக்க போகுது. அதனால நாங்க கிளியரா நம்ம மறுபடியும் வேணும்னா வரைஞ்சி காட்டியும் பாருங்க. ஏல ஆரம்பிச்சால் ஏஇஹெச் இடி ஜேடிபிஏ இதெல்லாம் பாருங்க. அந்த எரோமார்க் வழியை நாங்கள் பார்க்குற நேரம் இதெல்லாம் சேர்ந்து விலையில் பூச்சிய காவியைத்தான் அது உருவாக்குது. ஆகவே இப்போ நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணபடியால் நாங்கள் அந்த காவிகளை பயன்படுத்தாமல் மீதமுள்ள காவிகளில் விலையுள்ள பார்ப்போம். இப்போ மீதமுள்ள காவிகளோட விலையுள் பார்க்குறேன்றால் இப்போ பாருங்க, மறுபடியும் எனக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஏழும். இப்போ நீங்கள் பாருங்க, டியை பார்த்தென்றால் புள்ளி டியில் இருந்து காவிகள் வெளியேறது தானே. டியிலிருந்து காவிகள் இப்படி வெளிநோக்கி செல்லுது. அப்போ நாங்கள் டியை நாங்கள் ஒரு ஆரம்ப புள்ளியாக கருதுகிறோம். இப்போ டியில் இருந்து போகக்கூடிய இந்த காவி வரும் டி சி எரோமார்க், அப்புறம் சியிலிருந்து பி, பியிலிருந்து இ, இலிருந்து எஃப், எஃப்ல இருந்து ஹெச், ஹெச் டு ஜி, ஜி டு ஐ. அப்போ ஐயை தாண்டிங்களை போகல எரோமார்க் மிஸ். ஆனால் நான் பாருங்க, நான் வரைஞ்ச பகுதியில் ஆரம்ப புள்ளி டியாகவும் இறுதி புள்ளி முடிவு புள்ளி ஐயாகவும் காணப்பட போகிறது. அப்போ இங்கே பாருங்க, இப்போ இதில் வந்து விலையுள் காவி வந்து டிஐ. இப்போ நாங்கள் பயன்படுத்தின காவிகளில் ஒரு எக்ஸ்ட்ரா மிச்சமாக நான் பயன்படுத்தின காவிகளில் ஒரு காவி மீதமாக பயன்படுத்தின. ஆகவே 15 காவிகளில் ஒரு காவி மீதமாக உள்ளது. அது வந்து எங்களுக்கு தெரியும் டிஐ. ஸோ டியில் இருந்து ஐயை நோக்கிய காவி. அப்போ நாங்கள் ஆல்ரெடி ஒரு டிஐயும் இந்த பச்சையால் காட்டப்பட்ட ஒரு டிஐ 2 டிஐ காணப்பட போகுது. ரெட்டால காட்டினா தானே, ரெட்டால வந்து விலையில் பூச்சியம். ஸோ ரெட்டினால சிவப்பு கலரால் விலையில் ஒன்று வராது, அது 0. ஸோ அப்போ எங்களுக்கு விலையுள் மொத்த காவிகள் என்றால் எங்களுக்கு தெரியும் டிஐ பிளஸ் டிஐ. ஸோ டிஐ பிளஸ் டிஐ டிஐ பிளஸ் டிஐ எனக்கு 0 ஆகிரும். சாரி 2 டிஐ ஆகிரும். இப்போ நாங்கள் விலையுள் காவியை பார்க்கும்போது
விரல்காவி ஆர் சமன் di plus di 2 di. எனவே ஆன்சராக எங்களுக்கு பாருங்க, நாங்கள் ஆன்சர்ஸ் வந்து எங்களுக்கு குடிக்க ரெண்டாவது ஆன்சர் சூஸ் பண்ணது கேளு, ரைட். அப்போ இதில் நாங்கள் அவதானிச்சது விஷயங்கள் கிளியர் தானே. ஒரு சக்கரம் இருந்தபடியால் பூச்சியம் காவி, அந்த சக்கரம் உருவாக்கினால் காவி பூச்சியமாகும். மீதமுள்ள காவிகளின் மூலம் எங்களுக்கு டிஐ 2di என்று விளைவில் கிடைச்சது. ஸோ ஆன்சர் செகண்ட் ஆன்சர், ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. அருகில் காட்டப்பட்ட உருவானது தனது தாடைகள் ஒன்றுடன் ஒன்று பொருந்திய நிலையில் உள்ள வேனியர் கருவியொன்றின் அளவீடுகளை காட்டுகிறது. இக்கருவியின் பூச்சிய வலுவானது 0 எரர். நான் பூச்சிய வலு பற்றி, அதாவது கருவிகளின் பூச்சி வலு வாசிப்புகள் எடுக்கிறத பற்றி ஒரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணுமென்றால் அதையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு இயலும். அப்போ நீங்கள் வந்து தேவையென்றால் அதை பற்றின ஒரு வாசிப்புகள் சம்மந்தமான வீடியோ நான் இன்ஷால்லா அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள், பார்த்தவங்களுக்கு இன்னும் தெளிவாக விளங்கும். இப்போ நான் இந்த கேள்வியில் வந்து நான் சொன்ன மாதிரி பூச்சி வலு காணணும். அப்போ நான் முதலாவது பூச்சிய வலுவென்றால் சிம்பிளான விஷயம்தான் பூச்சி வலு காண்றது. நான் டிரெக்டாகவே நான் இதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் பாருங்க. இப்போ இதில் வந்து கீழே இப்போ 2 அளவீடுகள் காணப்படுது. அப்போ நான் முதலாவது இந்த ரெண்டுலேயும் எது வேனியர் எது பிரதான அளவீடு என்பதில் தெளிவாக இருந்துடணும். வேனியர் அளவீடு வந்து பாருங்க, பொதுவாக ஒரு லிமிட் ஒன்று இருக்கும், அதுக்கு ஒரு எல்லை ஒன்று இருக்கும். அப்போ இங்கே வந்து 0லேருந்து 10 காட்டிக்கானே. அப்போ இதில் எல்லையோட முடிவு ஒன்று வந்தபடியால் கீழுள்ளது தான் வேனியராக காணப்பட போகிறேன். ஸோ கீழே வந்து வேனியர் ஒரு லிமிட் ஒன்றோட எல்லை ஒன்றோட ஈச்சு. மேலுள்ளது வந்து பாருங்க பிரதான அளவீடு, மெயின் ஸ்கேல் பிரதான அளவீடியாக இருக்க போகிறது. மெயின் ஸ்கேலாக மேலே உள்ள பகுதி வரப்போகுது பிரதான அளவீடை, மெயின் ஸ்கேல். கீழே வந்து வேனியர் அளவீடை, ரைட். இப்போ நாங்கள் வேனியரோட பூச்சியம் பிரதான அளவீடையை தாண்டி போய் காணப்படுதானே, இங்கே காணப்பட போகிறது. அப்போ நாங்கள் வந்து இப்போ சிம்பிளாக சொல்ல போனென்றால் பூச்சிய வலு என்பது வந்து வாசிப்பெடுக்கிறது போல தான். சிம்பிளாக சொல்லண்டாக்க நான் ஒரு அந்த வேனியரோட வாசிப்பெடுக்கிற விஷயம்தான் நீங்கள் பூச்சி வலு காணுறது. அப்போ நாங்கள் இந்த பகுதி வந்து பாருங்கள் 0க்கு முன்னுக்கு தானே வேனியரோட 0 வந்து பிரதான அளவீட மெயின் ஸ்கேலோட 0க்கு முன்னுக்கு இருந்துச்சு. அப்போ நாங்கள் என்ன செய்யணும் என்றால் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இமேஜினரியாக ஒரு கற்பனையாக இந்த பகுதியில் நாங்கள் பிரதான அளவீடு மெயின் ஸ்கேலில் ஒன்று நாங்கள் யோசித்தோம். அப்போ இதுக்கு முன்னாடி +1 என்றால் இங்கே வாரனா -1 தானே வரணும், இங்கே -1 வரணும். -1 மில்லிமீட்டர், ரைட். இங்கே +1 மில்லிமீட்டர், இங்கே -1 மில்லிமீட்டர் வரணும். அப்போ நாங்கள் இதுக்கு முன்னுக்கு -1 மில்லிமீட்டர் இருப்பதாக நாங்கள் ஒரு ஐடியா எடுப்போம், கற்பனை பண்ணிக்கலாம், ரைட். அதோட பொருந்தும் பிரிவு பார்ப்போம், கோயின்சைடட் பாயிண்ட். ஸோ பொருந்தும் வேனியர் பிரிவு பார்ப்போம். கோயின்சைடட் நம்பர் வந்து 6ஆம் பிரிவு, சரி 5 6 6வது வேனியர் பிரிவு, வேனியர் ஸ்கேல் வந்து பொருந்தும் பிரிவாக காணப்பட போகுது 6ஆம் பிரிவு, ரைட். இப்போ நாங்கள் வந்து பொருந்தும் பிரிவு ஆரம்படியால் இந்த 2 ஐடியாவையும் எடுத்து நாங்கள் ரீடிங்கை பார்ப்போம், வாசிப்பை பார்ப்போம், ரைட். இப்போ நான் வாசிப்பு நான் பார்க்குறதுல இப்போ நான் 2 ஐடியாவும் எடுத்து தான் நான் வாசிப்பு காட்ட போகிறேன், ரைட். இப்போ இங்கே பாருங்கள், வாசிப்பு எடுக்கிறேன்றால் எங்களுக்கு தெரியும் 0 எரர் டிரெக்டாக பார்ப்போம். ஸோ 0 எரர், ரைட். பூச்சி வலு 0 எரர் வந்து இ வந்து -1 மில்லிமீட்டர், -1 மில்லிமீட்டர், அதாவது பிரதான அளவீடு வாசிப்பு ப்ளஸ் மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் வேனியர் அளவீடு வாசிப்பு, வேனியர் ஸ்கேல் ரீடிங். ஸோ பொருந்தின பிரிவு கோயின்சைடட் வந்து நம்பர் 6, 6வது பிரிவு நம்பர் 11 0 லீஸ் கவுண்ட் வந்து 0.01 மில்லிமீட்டர், சாரி 0.1 மில்லிமீட்டர். வேனியர் அளவீடு 11 0.1 மில்லிமீட்டர் வேனியர் ஸ்கேலில், வேனியர்
இடுக்கிமானியிட வந்து வேணிய எலிப்பரண்டா 0.1 மில்லிமீட்டர். ஆகவே பாருங்க இங்கே -1 வார இங்கே வந்து 0.6 மில்லிமீட்டர். ஸோ -1 + 6 -0.4 மில்லிமீட்டர். 4 மில்லிமீட்டர். இப்போ எங்களுக்கு தெரியும் அப்போ வாசிப்பு வந்து 0.4 மில்லிமீட்டர். 0 எரர் வந்து -0.4 மில்லிமீட்டர். இது வந்து இறுதி வாசிப்புடன் கூட்டணும். எங்களுக்கு தெரியும் மைனஸ் கூட்டணும். ஸோ ஆன்சர் ஃபர்ஸ்ட்.